யாரு? நீ யாருன்னு சொல்லு. எதுக்காக என் அனுமதி இல்லாம உள்ள வந்த? ருத்ரா, அது வந்து இவ. ஹாய் ருத்ரா அண்ணா, நீங்களா? நம்பவே முடியல. எப்படி என்ன இருக்கீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியல. நான் சுனிதா. உங்க நெத்தியில அடிபட்டுச்சு, அந்த தழும்பு கூட இன்னும் அப்படியே இருக்கு. சின்ன வயசுல சமீர் அண்ணா கூட ஸ்கூல்ல சண்டை போட்டீங்களே, மறந்துடுச்சா? அண்டா காக்கசம் அபு காவுக்கும் திருந்திடு சீசே. இப்ப ஞாபகம் வந்திருக்கு உங்களுக்கு. நீங்க வேணா பாருங்க, இந்த தழும்பு கூட என் மந்தத்துல மறைஞ்சு போயிடலாம். அதற்கிட்ட வேணா இந்த கயிறு எதுக்கு ஏன் கட்டி வச்சிருக்கீங்க? கோபமா வேற இருக்கீங்க? அது போகட்டும், உள்ள யார் இருக்காங்க? உள்ள யாரும் இல்ல. நீங்க இருந்து போ. இல்லனா உன்னை போன்னு சொன்னேன். சுனிதா, இங்க எதுக்கு வந்த? நீ உன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு நாளைக்கு தானே வரன, அதுக்குள்ள வந்துட்ட? வேலை முடிஞ்சது வந்துட்டேன். அது சரி, நீ எதுக்குமா அந்த ரூமுக்கு போன? இந்த ரூம்ல படுத்தா ஜன்னல இருந்து நல்ல காத்து வரும். அதோட நான் போகும்போது என் ஜாடியை இங்கதான் வச்சுட்டு போனேன். அதை எடுக்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா ருத்ரா அண்ணா இருக்காரு. உங்களை பார்த்ததும் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உள்ள போய் என் ஜாடியை எடுத்துக்கலாமா? இரு, நான் எடுத்துட்டு வரேன். இவருக்கு என்னாச்சுப்பா? ஏன் ருத்ரா அண்ணன் இவ்வளவு கோவமா இருக்காரு? அண்டக்கா கசம் அபுகாக்கும் திருந்திடு சீசே. நீங்க வேணா பாருங்க, இவரோட கோவம் என் மந்திரத்துல பறந்து போயிடும். இந்த குண்டம்மா ஜாடியா எங்க வச்சான்னு தெரியலையே. இதுவா? பாத்து. ஹாய், என் ஜாடி கிடைச்சிருச்சு. உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா. உங்க சிரிப்பு எங்க போச்சு? அதையும் இந்த ரூம்ல தொலைச்சிட்டு வந்துட்டீங்களா என்ன? நீங்க சிரிக்கலாம் என்ன, நான் சிரிக்கிறேன். ஷோ, இவரை எப்படி நான் சிரிக்க வைக்கிறது? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். நாளை காலைல பூஜை இருக்குல்ல, போய் சீக்கிரம் தூங்கு. வா. அந்த பொண்ணு எப்படி திடீர்னு இங்க வந்தா? பாவம், அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிட்டான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எதுக்காக? அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால 3 வாரத்துல இந்த வேலை நல்லபடியா முடியணும். அதுக்கப்புறம் எப்படியாவது அம்மா கிட்ட பேசி இந்த விஷயத்துல நம்ம ஜெயிச்சாகணும். நிச்சயமா ஜெயிக்கலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கடவுள் இருக்காரு. அவர் எந்த சமயத்திலும் நம்மள கைவிட மாட்டாரு. அது மட்டும் இல்ல, அத்தை நாளைக்கு பூஜை வச்சிருக்காங்க. பூஜையா? இப்ப எந்த விசேஷமும் இல்லையே, எதுக்கு? வந்து
பூஜை நமக்காகத்தான். தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைக்காதீங்க. நமக்காகத்தான். நமக்காக இல்ல, நமக்கு குழந்தை பிறக்கணும்ன்றதுக்காக தான். பேரம் பேத்தி வேணும், அதுக்காக தான் இந்த பூஜை விசேஷம் எல்லாம். இங்க பாருங்க. ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு பூஜை, எவ்வளவு கோயிலுக்கு நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லா மருந்து மாத்திரையும் நம்ம சாப்பிட்டாச்சு. கோவப்படாதீங்க. ஏன் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க? கொஞ்சம் அமைதியா இருங்களே. பார்த்தல, அவங்க பேசுனது கேட்டல, நம்மள அவமானப்படுத்துறாங்க. எல்லாருக்கும் நடுவுல நமக்கு குழந்தை இல்லங்கறத எவ்வளவு கேவலமா பேசுனாங்க, நீயும் பார்த்தல. கோவப்படாதீங்க, நான் சொல்றத கேளுங்க. கோவப்படாதீங்க, நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. இங்க பாருங்க, அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. பேரு குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க உங்களை பெத்த அம்மா தானே, அதான் ஆசைப்படுறாங்க. அது எப்படி தப்பாகும் சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, நிறைய பேர் அவங்கள பாட்டி ஆகலின்னு கேட்டுட்டு இருக்காங்களே. அவங்க பாட்டி ஆகலனா அதுக்கு யார் தான் என்ன பண்ண முடியும்? ஏன் தப்பா? உன் தப்பா? யாரோடதும் இல்ல, யார் தப்பும் இல்ல. நீங்க கொஞ்சம் அவசரப்படாம அமைதியா இருங்க. முதல்ல உட்காருங்க, உட்காருங்க சொல்றேன். அவங்க அவங்க நம்ம நல்லதுக்காக தானே சொல்றாங்க. விடு. என்னங்க? இங்க பாருங்க, நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். உயிரை விட என் வாக்க நான் மதிக்கிறவன். நீங்க 3 மாசம் சொல்றீங்க, நான் 6 மாசம் கேக்குறேன். 6 மாசமே ரொம்ப கம்மி தான். இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என் அம்மாவை இதுக்கு சம்மதிக்க வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல, விஷயம் வெளியில வரல. இங்க பாருங்க, நான் வலை விரிச்சிட்டு தான் இருக்கேன். என்ன பேசுறீங்க? ஒப்பந்தம் உடைஞ்சு போச்சுன்னு யார் சொன்னா? சமீர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கான். இன்னும் 6 மாசத்துக்குள்ள இந்த அரண்மனை உங்களுக்கு சொந்தமா இருக்கும். எல்லா பேப்பர்ஸும் என்கிட்ட தான் இருக்கு. என்னோட ரூம்ல தான் இருக்கு. எல்லா பேப்பர்ஸ் எடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். அப்பம் பையனோட கையில அந்த பேப்பர் சிக்கிறதுக்குள்ள நான் அங்க இருக்கிற எல்லா பேப்பர்ஸையும் எடுத்தே ஆகணும். என் உடம்பு மட்டும் நல்லா இருந்ததுன்னா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் கூட அச்சப்பட மாட்டேன். போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணி தொலைச்சனோ இந்த ஜென்மத்துல இப்படியெல்லாம் அனுபவிக்கிறேன். மா, இப்படி சத்தம் போடாதீங்க, என் தலை வலிக்குது. ஏன்பா, வேலை செஞ்சு ரொம்ப களைச்சு போய் வந்திருக்க, சாமர வீசுறதுக்கு ஆள் இல்லைன்னு இப்படி பேசுறியா? நான் உன்கிட்ட என்ன வேலை சொன்னேன், அதை செஞ்சியா? இல்லல, நேத்து ராத்திரி பூராவும் வீட்டுல இல்லாம நீ எங்கேயோ வெளியில தானே தங்கிட்டு இருந்த. உண்மைதானே? பொய் இல்லையே. இப்ப கூட 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் பண்டிதரை கூட்டிட்டு வான்னு சொன்னல, கூட்டிட்டு வந்தியா? இல்லல, நம்ம வீட்டுல விசேஷங்கிறத நாம தானே அவருக்கு சொல்லி ஆகணும். இல்ல ஞானதர்ஷியில அவருக்கு தெரிஞ்சு ஆகா இந்த வீட்டுல விசேஷம் இங்க வந்து நிக்க போறாரா? மைதிலி அத்தை, நெய்ய கொண்டு வர சொன்னனே, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் கொண்டு வா. நெய்ய வீட்டுல தான் வச்சிருக்கியா இல்ல உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வந்துட்டியா? நான் போய் பண்டிதரை கூட்டிட்டு வரேன். கொஞ்சம் நில்லுடா. அத்தை, நெய் கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமா போய் இவனுக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வா. சரிங்க அத்தை. என்னோட செல்ல அம்மா. அது சரி, போதும் போதும் விடுடா.